விறகுல வந்து நல்லா நெருப்பு புடிச்சிருச்சு பாரு. இப்போ வந்து நம்ம ப்ளோயர் ஆன் பண்றோங்க. ப்ளோயர் ஆன் பண்ண உடனே காத்து வந்து உங்களுக்கு இந்த ப்ளோயர்ல இருந்து இது வழியா உள்ள போகும். ஓகே. அது போன உடனே உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். ஸ்மோக் வரது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து கடாய் வைக்கிறோம். ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊத்துறோங்க. சரி. சார் இப்போ 4 நிமிஷம் ஆச்சுங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சு. சுத்தியும் வந்து செராமிக் இன்சுலேஷன் இருக்கிறதுனாலங்க. சரிங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூடு வராது. தொட்டாலும் ஹீட் வராது. தொட்டாலும் ஹீட் வராது. ஓகே. 2000 ரூபீஸ் செலவு பண்ற இடத்துல ஒரு 200 ரூபாய்க்கு நீங்க விறகு வாங்கி யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம அந்த நாப்கின்ஸ் உள்ள போட்டுட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்க நாப்கின்ஸ் வந்து பர்ன் ஆயிடும். ஃபயர்வுட் வாட்டர் ஹீட்டர்னு நம்ம சொல்லலாங்க. இது வந்து பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 13 hours யூஸ் பண்ணிங்கனாலுமே 1 யூனிட் கன்சியூம் ஆகுங்க. ப்ளோயர் இது டிட்டாச்சபிள் ப்ளோயர். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஆஷ்ட்ரே. தோசை ஸ்டவ்லேயே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறவங்க இல்லை 2 பக்கம் இருந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்க. ஓகே. கஸ்டமைஸ் ஸ்டவ்னா என்னென்னா உங்களுக்கு வந்து கடாய் சைஸ்க்காக நம்ம இந்த ஸ்டவ் பண்ணுறோம். சரி, கம்மியாக நம்ம அந்த மஞ்சள் மிளகாய் இதெல்லாம் வீட்லேயே நம்ம வச்சுக்கலாங்க. கோகனட் ஸ்க்ரேப்பிங் மிஷின்ஸ். இதில் ஒரு நாளைக்கு 40 தேங்காய் வந்து நம்ம துருவிக்கலாங்க. பரோட்டா அப்புறம் சப்பாத்தி பண்ணுறவங்க மாவு பிசைற மிஷின், கேக் பேக்கரி வச்சுருக்கவங்க இல்லை மாவு பிசைற மிஷின், 3-in-1 டீ பாய்லர்னு சொல்லுவாங்க. இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி பால் 2 ஒட்டுக்காக ஹீட் ஆகிடும். மேடம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேடம். மேடம் நார்மல் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணா 2000 ரூபாய் செலவாகும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் யூஸ் பண்ணா வெறும் 200 ரூபாய் செலவாகும் சொல்றீங்க. ஆமாங்க. இது எப்படிங்க மேடம்? சார் ஆக்சுவலாக நம்ம இது விறகடுப்பு தான் தயாரிச்சுட்டு இருக்கோம். இது கூட ஒரே ஒரு ஸ்பேருங்க ப்ளோயர்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ப்ளோயரில் வந்து ஏர் வந்து உங்களுக்கு உள்ளே நம்ம கொடுக்கறது போது நெருப்பு நல்லா ஃபுல்லாக கம்பஷன் ஆகிங்க. நம்ம போடுற விறகு வந்து ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஸ்மோக் எல்லாமே அரெஸ்ட் ஆயிருங்க. ஸோ இது வந்துட்டு பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் தான். இப்போ வந்து நம்ம அதை மாடர்னைஸ் பண்ணி ஒரு ஸ்டவ்வில் வந்துட்டு ப்ளோயரும் அடாப்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் சார். இதனால் உங்களுக்கு இந்த இதில் கமர்ஷியல் சிலிண்டர் ஆகட்டும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர் அந்த காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 2000 ரூபீஸ் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 200 ரூபாய்க்கு நீங்கள் விறகு வாங்கி யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. ஓகே மேடம், சூப்பர். நம்ம உள்ள வந்து பார்க்குறோம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஷோரூமில். இப்போ எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் தான் இல்லைங்க மேடம்? ஆமாம் சார், ஃபேக்ட்ரி பேக் சைடு தான் இருக்குங்க. ஓகே. இங்கே தாங்க எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே மேடம், நம்ம கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். கம்பெனி பேர் வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸுங்க. இது வந்து கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் டிவிஎஸ் நகர் ரோடில் நிறுவிச்சிருக்கோம். இது வந்து 22 years ஓல்டு கம்பெனிங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டவ்ஸ், இந்த டர்போ ஸ்டவ்ஸ், ராக்கெட் ஸ்டவ்ஸ்லாம் ஒரு 5 years பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் ஒவ்வொன்றா பார்த்துலாங்களா மேடம்? பார்த்துடலாம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு 2 பேர் இருக்கவங்களுக்கு மாத்திரம் குக் பண்ணுங்கிறதுக்கான ஒரு ராக்கெட் ஸ்டவ்வுங்க. இதில் வந்து இது ஸ்மால், மீடியம், பிக் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுலேயுமே வந்துட்டு ப்ளோயர், டிட்டாச்சபிள் ப்ளோயர் இருக்குங்க. ஓ, இதான் ப்ளோயர் அப்படிங்கிறது? ஆமாங்க. இதை வந்துட்டு நம்ம ஒரு அடாப்டர் கொடுப்போம். அந்த அடாப்டர் வந்து இங்கே பின் இருக்குங்க. இதில் சொருகிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது வந்து பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 13 hours யூஸ் பண்ணிங்கனாலுமே 1 யூனிட் கன்சியூம் ஆகுங்க. ஓகே. இதில் நம்ம ஆஷ்ட்ரே கொடுத்துருக்கோம். ஆஷ் இதில் கலெக்ட் ஆயிடும். ஓ, ஆஷ்லாம் இந்த ட்ரேல கலெக்ட் ஆயிடும். ஆமாங்க. இதுமேல் நம்ம இந்த மாதிரி பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். விறகு வந்து நம்ம இந்த வழியாக உள்ள போகிறோம். பற்ற வச்சுட்டுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளோயர் ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்துட்டு இது ரன் ஆகும். சரி, இது வந்து அடாப்டருங்க. சரிங்க. இது இது இந்த மாதிரி பின் பண்ணிட்டுங்க. இந்த 2 pin பிளக் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம சொருகிட்டு இதில் வந்து அட்ஜஸ்டபிள், இந்த ஏர் ஃப்ளோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ரெகுலேட் பண்ணுறதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த நெருப்பை வந்து கூட்டியும் குறைச்சும் வச்சுக்கலாங்க. ஸோ அதுலேயே வந்து இது மீடியம் சைஸுங்க. ஓகே. இதில் ஒரு சிலர் வந்து லென்த்தியான விறகு போடணும். சைஸ் பார்த்தீங்கன்னா 2மே ஒன்று தான். லென்த்தியான விறகு போடணும் நான் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டவ்ஸ் போய்க்கலாங்க. இது கொஞ்சம் லென்த்தியாக போட்டுக்கலாம். இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய மாட்டு சாலைகள் எல்லாம் வந்து கஞ்சி கூழ் எல்லாம் காய்ச்சுவாங்க சார். ஊறுகாய் பண்ணுறவங்களுக்கு, கேரளைட்ஸ் எல்லாம் ஊறுகாய் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்பெக்யூ கிரில்லுங்க. ஓகே. நம்ம ஃபிஷ்ஷோ இல்லைன்னா வேற மட்டன், சிக்கன் அந்த மாதிரி கிரில் பண்ணுறதுக்கு இது எக்ஸ்ட்ரா ஆக்சசரி வேணுங்கிறவங்களுக்கு பண்ணி தரோங்க. இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க, இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்போ ஸ்டவ்னு சொல்லிட்டு இருக்குங்க சார். இதுக்கும் இதே மாதிரி தான் ப்ளோயர் கொடுத்துருக்கோம். ஓகே. ப்ளோயர் இது டிட்டாச்சபிள் ப்ளோயர். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஆஷ்ட்ரே. ஓகே. எல்லாமே வந்துருக்குங்களா? ஸோ இப்போ இதில் என்னன்னா நம்ம விறகு வைக்கிறதுக்கு தனியாக எந்த டோரெல்லாம் இருக்காது. சரிங்க. இந்த மாதிரி நம்ம பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா
இந்த கேப் தான் இருக்கும் சார். இந்த கேப்ல தான் நம்ம விறகு போடுற மாதிரி இருக்கும். ஓ, அந்த கேப் ட்ரேல நம்ம வெச்சிட்டுங்க இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடுற மாதிரி. சோ இது வந்து வீடுகளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம இது நல்ல லைஃப் கொடுக்கும் சார். ஏன்னா இது வந்து கேஸ்ட் அயன். இந்த கேஸ்ட் அயன் வந்து 10 mm திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஆஷ் வந்து கீழே விழுந்துருங்க. அப்படியே நம்ம அந்த ஆஷ் ட்ரேல கலெக்ட் பண்ணி கீழே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இதுல வந்துட்டு ஆஷ் ட்ரேல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டுங்க. இது நல்லா ஒரு கோயில்கள்ல பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. வீடுகளுக்கு நிறைய வாங்கிக்கலாம். ஆமாங்க, வீடுகளுக்குமே நிறைய வாங்குறாங்க. ஸோ இதுலயே வந்துட்டு கமர்ஷியல் மாடல்ஸ் இங்க இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ ஸ்டவ்ங்க. ஒரு 5 கிலோ அரிசி வேக வச்சுக்கலாம். சின்ன ஹோட்டல் இருக்கு, ஒரு டீ ஷாப் இருக்கு, ஒரு 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றி போண்டா வடை அதெல்லாம் செய்யறவங்களுக்கு இதுதான் மினிமம் சைஸுங்க. 5 கிலோ இது வந்து 14,000 வருதுங்க. சரிங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம். ஓகே. ஸோ இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா இயர் பை இயர் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் எப்படி ஃபிளெக்சிபிள் ஆகுதோ அது மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகுதோ அந்த மாதிரி இது ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போதைக்கு இதோட ரேட் 14,000ங்க. பிளஸ் டெலிவரி சார்ஜஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வருங்க. மேடம் இந்த ஸ்டவோட பிரைஸ்ல என்ன மேடம் வருது? சார் இது ராக்கெட் ஸ்டவ் ஸ்மாலோட மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2,800 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டிங்க. இந்த மீடியம் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா 3,640 ரூபாய் வருதுங்க. இதுவும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி சொல்லிடுறீங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் வருதுங்க இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஓகே. ஸோ இந்த டர்போ ஸ்டவ் 3 kg பார்த்தீங்கன்னா 5,600 ரூபாய் வருதுங்க சார் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ இதில் எல்லாமே வந்து டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. டெலிவரி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? டெலிவரி சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 kg ஸ்டவ்ங்க. ஸோ 7 kg ஸ்டவ்லையும் பார்த்தீங்கன்னா 16,240 ரூபாய் வருதுங்க. ஸோ இது வந்து 10 கிலோ ஸ்டவ்ங்க. சரிங்க. 22,400 ரூபாய் வருதுங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோ ஸ்டவ்ங்க. ஓகே. 27,440 ரூபாய் வருதுங்க. இது பாத்தீங்கன்னா 25 கிலோ ஸ்டவ்ங்க. 36,400 ரூபாய் வருதுங்க. அது 50 கிலோ ஸ்டவ்ங்க. சரிங்க. 51,296 ரூபாய் வருதுங்க. சரி, இது இந்த தோசை ஸ்டவ்லயே வித்தவுட் ஸ்பிளாஷ் கார்டுங்க. ஓகே. நம்ம மேல வந்து வித் ஸ்பிளாஷ் கார்டு வரும். ஸ்பிளாஷ் கார்டு பார்த்தோம். இது வந்து வித்தவுட் ஸ்பிளாஷ் கார்டு. ஃபிஷ் ஃப்ரை பண்றவங்க இல்ல ரெண்டு பக்கம் இருந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே. இதுவுமே வந்து 5க்கு 2ங்க. அதுல வந்து வித் ஸ்பிளாஷ் கார்டு கொடுத்திருக்கோம். ஓகே. இந்த ஆயில் ஸ்பில் ஆகிறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்திருக்கோங்க இந்த இடத்துல. மட்டும் ரெடிமேடா நிறைய தோசைகள் இருக்கு மட்டும் இருக்குங்க சார். ரெடிமேடா வேணும்ங்கறவங்களுக்கும் இருக்கு. நிறைய ஸ்டாக். அதெல்லாம் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஸ்டவ்ங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்டவ்னா என்னன்னா உங்களுக்கு வந்து கடாய் சைஸ்க்காக நம்ம இந்த ஸ்டவ் பண்ணுறோம். இது வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க, இந்த முறுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது என்னன்னா இந்த இடத்துல ஒரு செராமிக் இன்சுலேஷன் வருங்க. இந்த இடத்துல ஒரு செராமிக் இன்சுலேஷன், இது ஒரு செராமிக் இன்சுலேஷன், டோர் கிட்டையும் ஒரு செராமிக் இன்சுலேஷன். இதெல்லாமே இதுக்குள்ள செராமிக் அப்படிங்கிறது ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் சார். அது போடுறதுனால உங்களுக்கு வந்து அனல் வந்து வெளியே அதிகமாக அடிக்காதுங்க. இந்த இடத்துல ஒரு பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த பைப் வழியாக உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் உள்ள போகிற ஏர் நம்ம இதை போட்டு அடைச்சிடுறதுனால இந்த வழியாக உங்களுக்கு ஏர் போகிறதுக்காக பைப் கொடுத்துருக்கோம். இது ஸ்மோக் பைப் கிடையாதுங்க. புகை வராதுங்க, புகையே வராதுங்கிறதுனால. சார் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கமர்ஷியல் ஸ்டவ்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ், டர்போ ஸ்டவ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வீட்டுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கோகனட் ஸ்க்ரப்பிங் மெஷின் வச்சுருக்கோம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸர் அட்டாச்சாக கொடுக்குறோம். இதில் வந்து தேங்காயும் துரிக்கலாம், அப்புறம் வந்துட்டு இந்த ஜூஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோர் கடையிற மெஷினுங்க. 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி. 1 லிட்டர் மோர் கடைஞ்சிக்கலாங்க. 1 லிட்டர் தயிருங்க, 1/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 8 மினிட்ஸில் உங்களுக்கு மோர் கடைஞ்சிக்கலாம். ஓகே. இது எல்லாமே எலக்ட்ரிக் தான் இல்லைங்களா? ஆமாம், எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு மில்லுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பைஸ் மில்லுன்னு வச்சுக்கோங்களேன். கம்மியாக நம்ம அந்த மஞ்சள், மிளகாய் இதெல்லாம் வீட்லயே நம்ம அரைச்சிக்கலாங்க. ஓகேங்க. இது வந்து 400 கிராம் கெப்பாசிட்டி, அப்புறம் 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ இந்த கெப்பாசிட்டிஸ்ல நம்ம வச்சிருக்கோம் சார். ஜஸ்ட் இதுல நம்ம போட்டோம்னா நல்ல ஃபைன் பவுடர் ஆயிருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கோகனட் ஸ்க்ரப்பிங் மெஷின் சார். இதுல ஒரு நாளைக்கு 40 தேங்காய் வந்து நம்ம துருவிக்கலாங்க. கேட்டரிங் வச்சிருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க அது யூஸ் ஆகும். கண்டிப்பாங்க சார். அது ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ் வெட் கிரைண்டருங்க. டில்ட்டிங் வெட் கிரைண்ட் ஃபுல்லி SS 304 கிரேட்ல பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டில்ட்டிங் வெட் கிரைண்டர் சார். இது வந்து 10 kg, 10 லிட்டர்ஸ், 15 லிட்டர்ஸ் அந்த மாதிரி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் இது வச்சிருக்கோம். இது வந்து ஃபுல்லி டில்ட்டிங் வெட் கிரைண்டருங்க. இது கூட வந்து கோகனட் ஸ்க்ரேப்பிங் வந்து ஆக்சஸரியா வந்துடும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு. அது இல்லாம வெஜிடபிள் கட்டிங் மெஷின் இருக்கு சார் நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா நம்ம இதுவும் அதே மாதிரி தான் கமர்ஷியல் வெஜிடபிள் கட். இதுல என்னென்ன வெஜிடபிள் கட் பண்ண முடியும் சார்? எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் என்னென்ன சைஸ்ல வேணுமோ. இப்போ சிப்ஸ்க்குன்னா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணலாம்,
சாம்பாருக்குன்னா கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணுவோம், அந்த வெண்டைக்காயெல்லாம் நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணுவோம். எந்த மாதிரி வேணாலும் கட் பண்ணுறதுக்கு பிளேட்ஸ் இருக்குங்க. எந்த பிளேடு உங்களுக்கு ப்ரிஃபரபிளோ அது வாங்கிக்கலாம். ஓகே, இது மேலே வந்து பிளேட் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க சார். இது வந்து இதுவும் கமர்ஷியல் ஆட்டா நீடருங்க. 10 kgலேருந்து இருக்கு. 10 kg, 15 kg, 20 kg. இதெல்லாம் பரோட்டா, அப்புறம் சப்பாத்தி பண்றவங்க, மாவு பிசைற மிஷின், கேக் பேக்கரி வச்சிருக்கவங்க மாவு பிசைற மிஷின். இது கஸ்டமைஸ் சைஸ் வந்து உங்களுக்கு மாத்திக்கலாங்க மேடம்? இது இல்ல, அதுதான் ஸ்டாண்டர்டா நம்ம வந்து 10 kg, 15 kg, 25 kg, 35 kg அப்படி இருக்குங்க. ஓகேங்க. சோ அது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வாங்கி. ஓகே மேடம், உங்க பக்கத்துல இருக்கிற ப்ராடக்ட் என்ன மேடம்? சிலிண்டர் மாதிரி இருக்கு, இது என்னதுங்க? சார், இது சிலிண்டர் இல்லைங்க. இது வந்து ஃபயர்வுட் வாட்டர் ஹீட்டர்னு நம்ம சொல்லலாங்க. இது வந்து இந்த அந்த காலத்துலலாம் அந்த அண்டா பதிச்சு பண்றாங்க இல்லைங்களா, இதே வந்து மாடர்னைஸ்டா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாய்லர் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா, நீங்க இப்படியே ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டி அது மேலே இது வச்சுட்டுங்க, இன்லெட் ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து இதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்து, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி இன்லெட் அவுட்லெட், அவ்வளோதாங்க. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இதில் வந்து ஹீட்டர் காயில் எல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நம்ம 4-5 தென்னை மட்டை பட்டு உள்ளே போட்டுட்டுங்க, இதுக்குள்ளே அடுப்புக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நார்மலாக விறகு அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி பற்ற வச்சுட்டுங்க, ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணால் போதுங்க சார். உங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் ரெடி ஆயிரும். நீங்கள் பாத்ரூமில் சப்ளை கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் கூட நீங்கள் இந்த சப்ளை இங்கிருந்து கொடுத்துக்கலாங்க. இது வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாம் சார், வீட்டிலேருந்து நாங்கள் 1500 liters கெப்பாசிட்டி வரைக்கும் பண்ணுறோம். ஓகே. இது எப்படின்னா, அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹாஸ்டல்ஸ்க்கு, லாட்ஜஸ்க்கு எல்லாம் பெரிய லெவல்லையும் இருக்குங்க. இது 40 லிட்டர்ஸ்ங்க, 60 liters, 80 liters, 100 liters. இது எல்லாத்துக்குமே கரண்ட் தேவையில்லை இல்லைங்களா? தேவையில்லைங்க சார். இது ஜஸ்ட் ஒரு உங்க வீட்டில் 2 தென்னை மரம் இருக்குன்னா போதும், அதுல இருந்து வர வேஸ்ட் எல்லாமே நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. சார், இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானிட்டரி நாப்கின் இன்சினரேட்டிங் மிஷின். ஓகே. இது என்னன்னா, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஈவன் வீடுகளில் கூட இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்ம யூஸ்டு சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நீங்கள் டஸ்ட்பினில் போட்டாலும் அது கொண்டு போய் லேண்ட்ஃபில்லாக தான் கன்வெர்ட் ஆகும், பொல்யூஷன் ஜாஸ்தி அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம அந்த நாப்கின்ஸை உள்ளே போட்டுட்டு, ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குங்க, இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க நாப்கின்ஸ் வந்து பேர்ன் ஆயிருங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுலேருந்து வர ஸ்மோக் வந்து பொல்யூஷன் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் கூட வாங்கி வச்சுருக்கோம். இதில் அதாவது ஒரு நாப்கினை எரிக்கும் போது வர ஃபியூம்ஸ் வந்துட்டு, அதாவது ஸ்மோக் வந்துட்டு உங்களுக்கு அண்டர் தி PCB, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸ் அடியில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபியூயல்லேருந்து வர புகையை விட இது கம்மியான ஹசார்டஸ் தான், அதனால இது தாராளமாக யூஸ் பண்ணாங்க. ஸோ வீட்டில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு பாத்ரூம்குள்ளாரியே உங்களுக்கு தண்ணி படாத இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். வீட்லேயும் கூட ஒரு ரெண்டு இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் 2 நாப்கின் போட்டுக்கலாங்க. வீட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல், அப்புறம் இந்த மாதிரி மாடல், 2 மாடல் வச்சுருக்கோம் நம்ம. கமர்ஷியல் யூஸ்க்கு ஒரு சின்ன ஸ்டாஃப் ரூம் இருக்குது, 4-5 பேர் தான் இருக்காங்க, ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் போதுங்க சார். ஓகே. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஒன்று இருக்குங்க. இது வந்து ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல இதாகும். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாப்கின் வெண்டிங் மிஷின்ஸுங்க. சரிங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் இதுக்குள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு காயின்ஸ் போட்டா வெளியே வர மாதிரியான மாடல்ஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஓகே மேடம். சார், இது வந்து 3-in-1 டீ பாய்லர்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த பார்ட் வந்து MS-ல பண்ணியிருக்கு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடுங்க, ஃபுட் கிரேடு. இதில் வந்து பால் பாத்திரம் இருக்கும், இந்த மாதிரி பால் பாத்திரம் தனியாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் நம்ம. இது வந்து டீ பாட்டாங்க தனியாக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் ப்ளோயர் சிஸ்டம் கிடையாதுங்க, நார்மல் விறகடுப்பு தான். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு தண்ணி பால் 2 ஒட்டுக்கா ஹீட் ஆயிரும். இந்த இடத்துல டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது வழியாக நீங்கள் தண்ணி தனியாக வேணும், சுடு தண்ணி பிடிச்சிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக ஸ்மோக் பைப் வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இது ப்ளோயர் கிடையாதுங்க, அதனால இதில் ஸ்மோக் வரும். ஸ்மோக் பைப் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல விறகு வந்து இந்த பக்கம் போடணும். ஓகே. அதே மாதிரி இதுக்கும் ஆஷ்ட்ரே கொடுத்துருவோம். மேடம், இந்த மிஷின்ல எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டிடலாங்களா? சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம அனுப்புகிறோம் இல்லைங்களா, ஒரு கஸ்டமருக்கு அனுப்பும்போது அவங்க எடுத்து ஒரு லெவலான இடத்துல வச்சுட்டுங்க, இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வந்து நம்ம அந்த 5 amps பவர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளக் பாயிண்ட் இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணால் போதும் சார். வேறு எந்த இன்ஸ்டலேஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கொண்டு போய் வச்சு அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தானுங்க. இப்போ இந்த மாதிரி விறகு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி லென்த் இருக்கிற விறகு பீஸ் தான் இதில் போட முடியும். இப்போ இந்த மாதிரி விறகுலாம் உள்ளே போட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு துணியில் ஒரு கெரசினோ இல்லை நம்ம அந்த குக்கிங் ஆயிலே பழசு இருக்கும் இல்லைங்களா, அதுவே வெட் பண்ணிட்டுங்க, அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக பிடிச்சிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி நம்ம மேட்ச் பாக்ஸில் வச்சு நம்ம பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ப்ளோயர் ஆன் பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ ப்ளோயர் ஆன் பண்ணால் உங்களுக்கு அணைஞ்சிரும். நல்லா விறகுல வந்து தீ பிடிக்கணுங்க. தீ நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அது வரைக்கும் ஸ்மோக் வரும் சார். நீங்கள் பார்க்க முடியும், ஸ்மோக் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக ஸ்மோக் வருங்க.
இப்போ கமர்ஷியல் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விறகு கட் பண்ற மிஷின்லாம் கேட்பாங்க. அது நம்ம இருக்கு சார், நம்ம கிட்ட மெஷின் இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டை பெரிய கட்டைங்க இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே. விறகுல வந்து நல்லா நெருப்பு பிடிச்சிருச்சு பாத்தீங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம ப்ளோயர் ஆன் பண்றோங்க. ப்ளோயர் ஆன் பண்ண உடனே காத்து வந்து உங்களுக்கு இந்த ப்ளோயர்ல இருந்து இது வழியா உள்ள போகும். ஓகே. அது போன உடனே உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும் ஸ்மோக் வர்றது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எரியும் சார். நல்லா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எரியுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்ல என்ன டைம் குக்கிங் டைம் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலயும் குக்கிங் டைம் ஆகும். ஓகே. அப்போ சுத்தியும் வந்து செராமிக் இன்சுலேஷன் இருக்கிறதுனாலங்க சரிங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூடு வராது. தொட்டாலும் ஹீட் வராது. தொட்டாலும் ஹீட் வராது. இப்போ இந்த மாதிரி சாம்பல் பறக்குதுன்னு ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க. சரிங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் அப்படின்னா நல்ல கட்டியான விறகு, நல்லா இந்த மாதிரி சாலிடான விறகு போட்டு இந்த தேங்காய் மட்டையெல்லாம் போடாம பேப்பரு துணி நிறைய அந்த மாதிரி எல்லாம் போடாம நல்லா சாலிடா இருக்கிறது போட்டோம்னா இந்த சாம்பல் பறக்கிறது வந்து கம்மியாகும். ஓகே, நல்ல மேல வரைக்கும் வந்துருச்சுங்களே. ஆமா. அப்புறம் இந்த கண்ட்ரோலும் நம்ம இத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபயர் வந்து பலமா எரிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து கம்மி பண்ணீங்கன்னா ஸ்லோ பண்ணீங்கன்னா ஸ்லோவா எரியும். அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது இல்லீங்களா? ஓகே. இப்போ இது எந்த அளவுக்கு வேணும் பாருங்க. இப்போ ஸ்லோவா எரியுதுங்களா? இப்போ நம்ம இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம்னா ஜாஸ்தி ஆகும். நம்ம சிலிண்டர்ல எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? இவ்ளோ ஃபோர்ஸா எரியும் சார். இப்போ நம்ம இதல பாத்திரம் வச்சு எவ்வளவு சீக்கிரம் சூடாகுதுன்னு பாத்துறலாம். இது வந்து கடாய் வைக்கிறோம். ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊத்துறோங்க. சரிங்க. சார் இப்போ 4 நிமிஷம் ஆச்சுங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் நல்லா கொதிக்குதுங்க. ஆமாங்க. குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் சார். மேடம் இப்போ இந்த மிஷினுக்குல வாரண்டி சர்வீஸ்ல எந்த மாதிரி மேடம் தந்துட்டு இருக்கீங்க? சார் இப்போ இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸாக பண்ணியிருக்கோங்க. 15 கிலோ ஸ்டவ்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோ வருங்க வெயிட். ஸோ இன்னர் வந்து 10 mm திக்னஸ் எம்எஸ் பிளேட்டில் பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா இப்போ 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இது உள்ள ஏதாவது ஹோல் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம ரீவொர்க் பண்ணிக்கலாங்க. ஓகே. இன்னர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் மேஜராக இந்த ஸ்டவ்ஸில் நம்ம வந்து சின்ன சின்ன சர்வீஸ்னால் அந்த ப்ளோயர் அடாப்டர் இங்கே இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்துட்டு டிசி ப்ளோயருங்க. ஓகே. அப்புறம் இது வந்து கண்ட்ரோல் போர்டுங்க. சரிங்க. ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதில் தான் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வருங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம 6 months வாரண்டி கொடுக்குறோம். வாரண்டி பீரியடில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது அப்படியே நம்ம 2 ஸ்க்ரூ மட்டும்தான் இருக்கும். அதை கழட்டிட்டு நாங்கள் அனுப்புகிற புதுசை வந்துட்டு நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சார். மேடம் இப்போ நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடுப்பு இருக்குங்க. ஆமாங்க. இந்த அடுப்பில் எப்படி கெப்பாசிட்டி சூஸ் பண்ணுறதுங்க நம்ம? சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கிலோ குக் பண்ணுற மாதிரி அடுப்பு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இதுதான் இந்த 5 கிலோ குக் பண்ற மாதிரி அடுப்புங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா இன்னர் வந்து 7 இன்ச் இருக்குங்க. சரிங்க. அவுட்டர் 13 இன்ச் இருக்குங்க. சரிங்க. இந்த 13 இன்ச் 14 இன்ச் வரைக்கும் பாத்திரம் வைக்கலாங்க. சரிங்க. இந்த அடுப்பை வாங்கிட்டு 20 இன்ச் பாத்திரம் வச்சுட்டு என்னால இதை குக் பண்ண முடியல புகை வருது அப்படின்னா நம்ம ஃபுல்லா இதை போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் ரொம்ப பெரிய பாத்திரம் வச்சு அடைச்சிட்டோம்னா புகை வர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டான சூஸ் பண்றது வந்து அதோட மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கு தகுந்த நம்ம பாத்திரம் வைக்கிற மாதிரியான ஸ்டவ்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே. அந்த சைஸுக்கு தகுந்த பாத்திரம் தான் வைக்கணும் இல்லீங்களா? பெரிய பாத்திரம் வைக்க கூடாது. பெரிய பாத்திரம். ஓகே. சார் இதுவும் கமர்ஷியல் அடுப்பு தான். இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் ஆகி ஒரு ஸ்டவ் நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? ஆமாங்க. அதுலயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவரிங் ஸ்டவ்ங்க. அதுல வந்து 2 செராமிக் இன்சுலேஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 செராமிக் இன்சுலேஷன் இருக்கும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுங்க. சோ இது வந்து SS கவரிங் போட்டு. இப்போ அந்த ஸ்டவ்ஸ் விட இது ஒரு 5000 ரூபாய் ஜாஸ்தியா வரும் சார். ஓகே. இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. சார் இப்போ இந்த கடாய் இப்படி வைக்கும் போதுங்க லைட்டா ஒரு 1/2 இன்ச் கேப் தான் இருக்கீங்க. சோ இந்த கேப் இருந்தா போதுங்க. இந்த கேப் விட்டு தான் வைக்கணும் இல்லீங்களா? ஆமாங்க. வெச்சோம்னா நமக்கு ஸ்மோக் வந்து ஈவனா வந்து காத்து உள்ள போற காத்து இந்த வழியாவும் வெளிய வந்துரும். புகை வராதுங்க. சோ இதுல என்ன மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்டவ் எல்லாம் குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ ஒரு கேட் வால்வ் கொடுத்திருக்கோம் சார். கேட் வால்வ். ஓகே. இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்க ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு இதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ப்ளோயரோட லைஃப் நல்லா இருக்கும். கீழ ஒரு ஆஷ் ட்ரே கொடுத்திருக்கோம். ஓகே. இந்த ஆஷ் வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல எப்படி குக் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். மேடம் இவ்வளவு நேரம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே காட்டுனீங்க. எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ல வாங்கணும் அப்படின்னா என்ன மேடம் பண்ணலாம்? சரி, இந்த நம்ம கம்பெனி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ங்க. இது வந்து தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல டிவிஎஸ் நகர் ரோடு அந்த இடத்துல இருக்குங்க. இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஃபோன் கால் பண்ணலாம். இல்லைனா ஃபோன் கால் வந்து ரொம்ப என்கேஜாக இருக்குன்னா மெசேஜ் கூட பண்ணலாம் சார். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். அது இல்லாமல் இந்த ஆல் ஓவர் இந்தியா கூட நம்ம வந்துட்டு இதை டெலிவர் பண்ணுறோங்க. ஓகே மேடம். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வரவங்களுக்கு நல்லபடியாக பெஸ்ட்டாக பண்ணி கண்டிப்பாக சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.